ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷபூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரோட் சைட் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்க விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்ல நுர வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பிரெட் ஆம்லெட் நல்லா சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நுர வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு வெங்காயத்தை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பாதி தக்காளி அளவுக்கு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தாங்க. நான் சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் க்ரன்ச்சினஸ் இருக்கணுன்றதுக்காக தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு கம்மியாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் வேண்டான்னு நினைக்கிறவங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. அது கூட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லாதவங்க ஆயில் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போது கீழ்ப்பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இது நான் திருப்பி போட்டுக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஓவர் டோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போது அதே தோசைக்கல்லையே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நடுவுலேயே விழுந்துடும். இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள். இல்லைனா நம்மளோட வைக்கிற ப்ரெட்டு அதோடு சேர்ந்து ஒட்டி பிடிக்காது. இப்போது ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சு டிப் பண்ணி அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 4 ப்ரெட்டையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து சைடில் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி பார்த்திங்கனாலே கீழே வெந்துடுச்சா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை 4யுமே திருப்பி போட்டிங்கன்னா ப்ரெட்டு தனித்தனியாகிடும். இப்படி ஒரு தோசை கரண்டி வச்சுட்டு நடுவில் 2 பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே தோசை கரண்டி கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்க்கு ஒரு கரண்டி வச்சுட்டு கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த பிரெட் ஸ்லைஸையும் திருப்பி போட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாகவே திருப்பி போடுறது தான் நல்லது. ஏன்னா பிரெட் ஸ்லைஸ் தனியாக வந்துடுச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. அதை நம்ம பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தனித்தனியாகவே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கீழே லைட்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா டோஸ்ட் ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸ் அப்படியே மடித்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சாண்ட்விச் மாதிரியே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நம்ம சூடாக கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு நடுவில் சீஸ் வச்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.